வாஹிதுன் வசபூன 81. வாஹிதுன் வசமானூன வாஹிதுன் வசமானூன 91. வாஹிதுன் வதிஸ்ஊன வாஹிதுன் வதிஸ்ஊன. ரைட், ஓகே. அது இப்ப தெரியும் தானே. இப்ப நாங்க மஅதூத கொண்டு எழுத போறோம், சரியா? இது மிச்ச லேஸ், சரி. 21 22 இதை பொறுத்த மட்டும் மஅதூத். மஅதூத்னா கருத்து என்ன? மஅதூத்னா என்ன கருத்து? எண்ணப்படுபவை. எண்ணப்படுபவை. அது நபராக இருக்கும், மேலும் ஒரு பொருளாக, ஒரு மிருகமாக, ஒரு பறவையாக இதுவாக இருக்கும் மேலும். ரைட். மஅதூத்னா எண்ணப்படுபவை. அந்த மஅதூத் முதக்கராக வந்தால் இலக்கமும் முதக்கராக வரும். அந்த மஅதூத் முஅன்னஸாக வந்தால் இலக்கம் முஅன்னஸாக வரும். இலக்கம் என்றா என்ன பகுதி மாறும்? இந்த வாஹித் என்றிருக்கிற இல்லையா, அதுதான் மாறுது. வஇஸ்ரூன் என்றிருக்கிறது மாறாது. உதாரணமாக நான் சொல்றேன், 21 என்ன 21 ஆண்பால் சொல்லணும்னு சொல்லுங்க. 21 புத்தகங்கள். புத்தகங்கள். அப்ப வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன். கிதாபன்னா வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன் என்று எழுதுற, சரியா? வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன். இதே 21க்கு நாங்க பெண்பால் ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுங்க, சொல்லணும்னு சொல்லுங்க. 21 பந்துகள் அல்லது ஷஜர மரம். அப்ப வாஹிதுன் என்பது எப்படி மாறுமெண்டா வாஹிதத்துன் என்று வரும். வாஹிதத்துன் வஇஸ்ரூன குரத்தன். குரத்தன். வாஹிதுன் வாஹிதத்துன் வஇஸ்ரூன குரத்தன். இவ்வளவுதான், சரியா? அப்ப 31ல 31 பேனைகள். இப்ப வாஹிதுன் வசலாசூன கலமன் என்று வரும். அது மாதிரி 31 மரங்கள் என்று வந்தால் என்ன எப்படி வரும்? 31 மரங்கள் என்று வந்தால் வாஹிதத்துன் வசலாசூன ஷஜரத்தன் என்று வரும், சரியா? வாஹிதத்துன் வசலாசூன ஷஜரத்தன். போய் கிளியரா அவளுக்கு? வாஹிதுன் கிளியரா? வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன் வாஹிதத்துன் வஇஸ்ரூன குரத்தன். அப்ப இது பெண்பால மஅதூத். பெண்பால வந்தால் இலக்கமும் என்ன செய்யும்? இலக்கத்தில் இருக்கிற அந்த ஆரம்ப பகுதி பெண்பாலா வரும், சரியா? லேசி லேசி தானே இது? கஷ்டமா இது? லேசி தானே? சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் நீங்க பாருங்க. ரைட். இப்ப நாங்க 22 பார்த்துட்டே போவோமே அப்படியே. ரைட். 22 எப்படி நாங்க சொல்றது? இஸ்னானி வஇஸ்ரூன. எப்படி சொல்ற? இஸ்னானி வஇஸ்ரூனன்னு சொல்றோம், ரைட்? இஸ்னானி வஇஸ்ரூன. ரைட். அப்ப 32 எப்படி சொல்றது? 32 சொல்லுங்க. 32 எப்படி சொல்ற? குயிக்கா சொல்லுங்க. இஸ்னானி வசலாசூன. இஸ்னானி வசலாசூன. இஸ்னானி வசலாசூன. 42 இஸ்னானி வஅர்பஊன. 52 இஸ்னானி வஹம்சூன. வெரி குட். 62 இஸ்னானி வசித்தூன். வசித்தூன. 72 இஸ்னானி வசபூன. ஓகே. 82 இஸ்னானி வசமானூன. வசமானூன. 92 இஸ்னானி வதிஸ்ஊன. இஸ்னானி வதிஸ்ஊன. சரி, ஓகே. கிளியர் தானே? ஓகே. இப்ப பாருங்க. ரைட். இதுவே இப்ப இஸ்னானி வஇஸ்ரூன கிதாபன். நான் கிதாபை எழுதுறேனே, ரைட்? 22 புத்தகங்கள். இப்ப இது பெண்பால் எழுத கொள்ள குரா. குரான்னா பந்து, ஏன்னா முஅன்னஸ்ல வந்திருக்குது. அப்ப இஸ்னானி எப்படி மாறும் சொல்லுங்க பாக்க. எப்படி மாறும்?
اثنتان இஸ்னத்தானி இஸ்னத்தானி வஇஸ்ரூன குரத்தன் என்று வரும். அவ்வளவுதான். இஸ்னத்தானி வஇஸ்ரூன குரத்தன், இஸ்னத்தானி வஇஸ்ரூன குரத்தன். அப்ப ஆண்பால வரக்கொள்ள இஸ்னானி வஇஸ்ரூன கிதாபன், பெண்பால வரக்கொள்ள இஸ்னத்தானி வஇஸ்ரூன குரத்தன் என்று வரும். சரியா? இது வர காட்டிங் கிளியரா அவளுக்கு? أستاذ ரைட். ஓகே. அப்ப 21 22 31 32 41 42 எல்லாம் கிளியர் தானே? أستاذ ரைட். ஓகே. இப்ப இப்ப இத வாக்கியத்துல எழுதுற எப்படி என்னத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். உதாரணமாக நாங்க 3 நிலைமைகள்ல பார்க்கணும். ஏன்னா ஒன்றென்னா ரஃபுடைய நிலைமையில பார்க்கணும், அடுத்தது நஸ்புடைய நிலைமையில பார்க்கணும். சரியா? அடுத்தது என்ன? ஜர்ருடைய நிலைமையில جر பார்க்கணும். ஓகே, ஜர்ருடைய நிலைமையில பார்க்கணும். இந்த 3 நிலைமைகள்லையும் இலக்கத்துல என்ன மாற்றங்கள் வார என்றதை நாங்க பார்க்கிறது. சரியா? ரைட். அதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே. இப்ப ரஃபுடைய நிலைமையில உதாரணமாக நாங்க லேசா விளங்கிக் கொள்றதுக்காக சிம்பிளான உதாரணத்தை எடுப்போம். என்னுடைய வீட்டில் 21 புத்தகங்கள் உள்ளன. அதப்ப ஃபி பைத்தி, சரியா? அல்லது ஃபி மக்தபத்தி, என்னுடைய வாசிய சாலையில், எப்படியோ ரைட், பிரச்சனை இல்லை. ரைட். அல்லது ஃபில் மக்தபான்னு போடுவோமே. ஃபில் மக்தபத்தி வாசிய சாலையில் 21 புத்தகங்கள். வாஹிதுன், நல்லா பாருங்க, வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன். அதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்திருக்குது. வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன் என்று வந்திருக்குது. சரியா? கிளியராது? வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன். ஓகே, ரைட். இப்ப நஸ்புடைய நிலைமையில நாங்க பார்க்க போறோம். உதாரணமாக நான் 21 புத்தகங்களை வாசித்தேன். நான் 21 புத்தகங்களை வாசித்தேன். இப்ப நான் வாசித்தேன் என்ன சொல்றேன்? நான் வாசித்தேன், قرأت அரத்து, நான் வாசித்தேன். இப்ப மாறுது. எப்படி மாறுமண்டா? வாஹிதன் என்று வரும். அவளுக்கு வாஹிதன் நஸ்பு தானே. நஸ்புடைய அடையாளம் என்ன? ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன், அதுதானே? ரைட். அப்ப கரத்து வாஹிதன். நாங்க மேல பார்த்தோம் ஏற்கனவே 20 30 நஸ்புடைய நிலைமையில எப்படி வாரன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? இஸ்ரூன என்பது எப்படி மாறும்? யா வார இஸ்ரீனியாக மாறும். அதே மாதிரி நீங்க கரத்து வாஹிதன் வஇஸ்ரீன கிதாபன் என்று எழுதுற. விளங்கினா? கரத்து வாஹிதன் வஇஸ்ரீன கிதாபன் எழுதுற. ரைட். அப்ப நீங்க தெளிவா இந்த இடத்துல பாருங்க. விளங்கினா? வாஹிதன், அதே போலங்கினா வஇஸ்ரீன. ரைட். இது நஸ்புடைய நிலைமையில. என்ன நிலைமையில? நஸ்புடைய நிலைமையில இப்படித்தான் வரும். ரைட். அதே போல ஜர்ருடைய நிலைமையில அலேசி. ரைட். நான் 21 புத்தகங்களை பெற்றுக்கொண்டேன். அப்ப பெற்றுக்கொண்டேன் நான் எது சொல்லி தந்தேன்? ஹசல் து, நான் பெற்றுக்கொண்டேன். ஹசல வந்தா அலா வரும். ஹசல் து அலா வாஹிதின் என்று வரும். வாஹிதின் அலா வந்தா ஜர்ரு செஞ்சு தானே வரணும், அப்படித்தானே? அப்ப ஜர்ருடைய அடையாளம் என்ன? கஸ்ரா அல்லது கஸ்ரத்தை. வாஹிதின் திருப்பகினா வஇஸ்ரீன கிதாபன் என்று வரும். ஓகே, விளங்கினா? வாஹிதின் வஇஸ்ரீன கிதாபன், வாஹிதின் வஇஸ்ரீன கிதாபன். அப்ப நீங்க இங்க பாருங்க, ரஃபுடைய நிலைமையில வாஹிதுன் வஇஸ்ரூன என்று வரும். வாஹிதுன் வஇஸ்ரூன. ரைட். நஸ்புடைய நிலைமையில வாஹிதன் வஇஸ்ரீன. ஜர்ருடைய நிலைமையில வாஹிதின் வஇஸ்ரீன என்று வரும். விளங்கினா எல்லாருக்கும்? கிளியரா? أستاذ இன்னொரு முறை أستاذ சொல்லணுமா? அப்படின்னா நீங்க கேட்கலாம்.
ரைட். இன்னொரு முறை சொல்லுங்க உஸ்தாத். ஓகே, சரி. இப்போ இது வந்து நாங்கள் 21 தானே. இப்போ நாங்கள் பார்த்த இலக்கங்கள்ல 13 தொடக்கம் 19 வரங்காட்டி உள்ள இலக்கங்கள் 3 நிலைமைகள்லையும் மாற மாட்டுச்சு என்று பார்த்தோம். 20, 30, 40, 50, 60 அதுல வந்து ஜமால் முதக்கரி சாலிம் என்ற வடிவத்தை பெற்று அதுல மாற்றங்கள் வருது என்றதை பார்த்தோம். ரஃபுடைய நிலைமையில இஸ்ரூன, ஜர்ருடைய நஸ்புடைய நிலைமையில இஸ்ரீன் என்று பார்த்தோம். அதே மாதிரி நான் 21 அதுல பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப 21 அதுல வந்து 21 21 மட்டுமல்ல, 31, 41, 51, 61, 71 எல்லாமே வரும். ரைட். அப்ப ரஃபுடைய நிலைமையில எப்படி வர? ரைட். உதாரணமாக ஃபில் மக்தபதி வாஹிதுன் வஇஸ்ரூன கிதாபன். ரைட். வாசிய சாலையில் 21 புத்தகங்கள் உள்ளன. இதை நான் இன்னொரு சிம்பிளான உதாரணத்துல சொல்வதாக இருந்தால் 21 மாணவர்கள் வந்தார்கள். அப்போ அது அது லேசுதானே. வந்தார் 21 மாணவர்கள் மது ஃபாயில் அப்படித்தானே. 21 மாணவர்கள் வந்தான். ஜா என்பது ஃபிஇல், ஃபாயில் வந்து என்ன? ஃபாயில் வந்து 21 மாணவர்கள். ஃபாயில் எப்போதும் ரஃபுடைய நிலைமையில தான் வரும். அப்ப நான் அதை உதாரணமா வச்சு சொல்றேனே. ஜா வந்தார்கள், சரியா. வாஹிதுன் வாஹிதுன் வஇஸ்ரூன தாலிபன் தாலிபன், சரியா. உதாரணமா. அதே மாதிரி வேற என்ன ஆண்பால் உதாரணம் சொல்லுங்க பார்க்க. ரைட். 21 நபர்கள் இறந்து போனார்கள். மாத வாஹிதுன் வஇஸ்ரூன ரஜுலன், சரியா. ரஜுலன் 21 ஆண்கள் இறந்தார்கள். மாத வாஹிதுன் வஇஸ்ரூன ரஜுலன். அப்படிங்கிற வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம அப்படியே வரும். வாஹிதுன் வஇஸ்ரூன என்பது அப்படியே வரும். இப்ப நஸ்புடைய நிலைமையில வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் நஸ்புடைய நிலைமையில எப்படி வாரது. ரைட். அதாவது மஃபூல் பிஹியாக வரக்குள்ள நஸ்புடைய நிலைமையில வரும். நஸ்புடைய அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும். நஸ்புடைய அடையாளங்கள் வந்து ஒன்று ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தை. ஜம்முல் முதக்கரி சாலிம்ல நஸ்புடைய அடையாளம் வந்து யா, வாவ் நீக்கப்பட்டு யா வாரது, சரியா. அப்படித்தான் நீங்க படிச்சுக்கிறீங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நான் 21 புத்தகங்களை வாசித்தேன் என்று வரக்குள்ள கரத்து வாஹிதன் வாஹிதன் அப்படிங்கிற ஃபத்ஹா ஒன்று வரும். ஃபத்ஹத்தைன் வந்தால் கட்டாயமா ஃபத்ஹா ஒன்று வரும். வாஹிதன் இங்க இஸ்ரூன வந்து இஸ்ரீனியாக மாறும். இந்த வாவ் கட்டாயமா வாஹிதன் வஇஸ்ரீன கிதாபன், சரியா. அதே மாதிரி இப்ப அதிபர் 21 மாணவர்களை அடித்தார். உதாரணம். ஓகே. அப்ப லரபல் முதீரு, அதிபர் அடித்தார். ரைட். 21 மாணவர்களுக்கு அடித்தார். வாஹிதன் வாஹிதன் வஇஸ்ரீன தாலிபன், சரி. அல்லது நான் 21 விமானங்களை, விமானத்துக்கு தாயிரத்துன்னு ஒன்று சொல்றேன் இல்லையா, தாயிரும் பறவை. நான் 21 பறவைகளை கண்டேன். ரஅய்து நான் கண்டேன். வாஹிதன் வாஹிதன் வஇஸ்ரீன, சரியா. தாயிரன் தாயிரன். விளங்கினா? இப்ப விளங்கினா மகன்? ரஅய்து வாஹிதன் வஇஸ்ரீன தாயிரன். ஆமா, ஜர்ருடைய நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அலா வந்தால் அலா ஹர்ஃபு ஜர். இப்போ ஹர்ஃபு ஜர் எது வந்தாலும் ஜர் செய்யப்பட்டதான் வரும். அதாவது ஜர்ருடைய அடையாளம் என்ன? கஸ்ரா அல்லது கஸ்ரத்தை, சரியா. ஜமல் முதக்கரி சாலிமாக இருந்தால் வாவ் நீக்கப்பட்டு யா வரும். ஓகே. அப்ப ஹசல்து அலான்னா நான் பெற்றுக்கொண்டேன். வாஹிதின் வஇஸ்ரீன கிதாபன். அல்லது இந்த புத்தகம் 50 ரூபாய்களாகும். உதாரணமாக ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம், ஹாதல் கிதாபு. அந்த ரூபாய்களுக்கு நாங்க பியை கொண்டு சொல்லலாம், சரியா. பி என்ற இடைச்சொல்ல கொண்டு வந்தால் அது ரூபாய்களை குறிக்கும், இந்த விலையை குறிக்கிற. பி ஹம்சின் அல்லது 21 ரூபாய்களாக கொண்டு வந்தால், சரியா. நான் 50 அல்ல
21 நடுங்களே பி வாஹிதின் பிவாஹிதின் பிவாஹிதின் வஇஸ்ரீன வஇஸ்ரீன ரூபியத்தன் வஇஸ்ரீன ரூபியத்தன் என்று வரும். வஇஸ்ரீன ரூபியத்தன் சரியா. ஹாதல் கிதாபு பிவாஹிதின் வஇஸ்ரீன ரூபியத்தன் என்று வரும். பழகினா அவளுக்கு இந்த பி வந்திக்கிற இடைச்சொல், இந்த பி என்பது இடைச்சொல், எனவே அஸ்லத்தைல வந்திக்கு சரியா. ரைட் சரி வழங்கினா உஸ்தாத். ஓகே ரைட். இப்ப இது 21 ஆண் பால்ல, இது தான் பெண் பால்லையும் வரும். சரி, இப்ப நான் பெண் பால்ல வாஹிதத்துன் வஇஸ்ரூன குரத்தன் தானே. இப்ப நான் இதே உதாரணங்களை என்ன செய்யலாம், பெண் பாலுக்கு மாத்தினா அப்படியே வர இது சரியா. இப்ப உதாரணமாக ரைட் ஃபில் மக்தபத்தி அப்படிங்கிற இடத்துல இப்ப நான் கூறா, அப்ப ஃபில் மைதானி சரியா. ஃபில் மைதானி வாசிய சாரி இந்த மைதானத்தில் மைதானத்தில் இப்ப வாஹிதுன் என்பது எப்படி மாறும் சொல்லுங்க பார்க்க. இப்ப வாஹிதத்துன் 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 வஇஸ்ரூன குரத்தன் என்று எழுதுற. வஇஸ்ரூன குரத்தன் சரியா. வாஹிதத்துன் வஇஸ்ரூன குரத்தன். அப்ப மாணவிகள் 21 மாணவிகள் வந்தார்கள். தாலிபத்தன் என்று வரும் என்ன, தாலிபத்தன் சரி. அப்ப இங்க எப்படி வரும், ஜாஅ இங்க எப்படி வரும், ஜாஅத் வெரி குட் ஓகே, நான் நோட் பண்ணல ஓகே. ஜாஅத் ஓகே, ஜாஅத் வாஹிதத்துன் 21 மாணவிகள், வஇஸ்ரூன தாலிபத்தன் அதே மாதிரி 21 பெண்கள் இறந்தார்கள். அப்ப மாத்தத் என்ன, மாத்தத் இது எப்படி வரும், வாஹிதத்துன் வஇஸ்ரூன இம்ரஅத்தன் என்று வரும் சரியா. விளங்கினா அவளுக்கு ஓகே உஸ்தாத். ரைட். அது மாதிரி இப்ப நாங்க நஸ்புடைய நிலைமையில சொல்வதாக இருந்தால் நான் வாங்கினேன் சரி. இஸ்தரைத்து நான் வாங்கினேன். வாஹிதன் அண்டிக்கிற எப்படி வரும், வாஹிதன் பெண்பால வரக்கொள்ள இது குராதானே, வாஹிதத்துன் வாஹிதத்தன் என்று வரும் சரியா. வாஹிதத்தன் என்று வரும். வெரி குட் ஓகே. விளங்கினோ தெரியாது. இஸ்தரைத்து வாஹிதத்தன் வஇஸ்ரீன குரத்தன். அது இப்ப 21 மாணவிகளுக்கு அடித்தார் உதாரணமா சரியா. அப்ப வாஹிதன் என்கிற இடத்துல வாஹிதத்தன் என்று வரும். வஇஸ்ரீன தாலிபத்தன் என்று வரும் ரைட். நான் 21 விமானங்களை கண்டேன். விமானங்களுக்கு நாங்க தாயிரத்துன் என்று சொல்றோம், தாயிரத்தன். அப்ப ரஅய்து வாஹிதன் என்பது வாஹிதத்தன் என்று வரும் ஓகே. வாஹிதத்தன் ரஅய்து வாஹிதத்தன் வஇஸ்ரீன தாயிரத்தன் சரி. அது மாதிரி கூறா நான் 21 பரங்கள் 21 என்ன பந்துகளை பெற்றுக்கொண்டேன். ஹஸல்து அலா வாஹிதின் என்கிற இடத்துல எப்படி வரும், எப்படி வரும், வாஹிதத்துன் வாஹிதத்தின் வாஹிதத்தின் வஇஸ்ரீன குரத்தின் என்று வருமா, குரத்தின் என்று வருமா, குரத்தன் குரத்தன் என்று தான் வர சரியா. ரைட், குரத்தன் என்று வரும் ரைட். ஹாதல் கிதாபு அல்லது பெண்பாலா மாத்த கொள்ள ஹாதிஹில் குரத்து என்று போடுவோமே. ஹாதிஹில் குரத்து இந்த பந்து பிவாஹிதின் அண்டிக்கிற இடத்துல எப்படி வரும், பிவாஹிதின் என்று வருமா இல்லாட்டி வாஹிதத்தின் பிவாஹிதத்தின் சரியா. பிவாஹிதத்தின் வஇஸ்ரீன ரூபியத்தன் இந்த பந்து 21 ரூபாய்கள் ஆகும். வழங்கினா அவளுக்கு ரைட். 21 இலக்கத்தை பொறுத்த மட்டில முதக்கராக வந்தால் மஅதூத் முதக்கராக வந்தால் இந்த இலக்கமும் முதக்கராக வரும். இது இந்த இஸ்ரூன் என்பது அப்படியே தான் வரும், அதுல எந்த மாற்றம் இல்லை. முஅன்னஸ் வந்தாலும் முதக்கர் வந்தாலும் இஸ்ரூன் சலாசூன் ஹம்சூன் சித்தூன் சபூன் அதுல எந்த சேஞ்சும் இல்லை. அதுக்கு முன்னால் இருக்கிற வாஹித் என்பது முதக்கராக வந்தால் வாஹிதுன் என்று வரும், முஅன்னஸாக வந்தால் வாஹிதத்துன் என்று வரும் சரியா. அதே நேரம்
ரஃபுடைய நிலைமையில அது லேசி வாஹிதுன் தெளிவாக லம்மத்தைன் வரும். அதே போல இஸ்ரூன் இந்த வாவ் கட்டாயமா இந்த வாவ் போடாமல் எழுதினா பில வாஹிதுன் இஸ்ரூன் சொல்றதில்ல வாஹிதுன் வ இஸ்ரூன். அப்ப ரஃபுடைய நிலைமையில இஸ்ரூன் இஸ்ரூன் என்றே தான் வரும், வாவ் வரும். நஸ்புடைய நிலைமையில வாஹிதுன் என்பது வாஹிதன் என்று வரும். இந்த இஸ்ரூன் என்பதுல வாவ் நீக்கப்பட்டு யா வரும், மஹிஸ்தீன் என்று வரும். அதே போல ஜர்ருடைய நிலைமையில கஸ்ரா வரும், கஸ்ரத்தைன் வாஹிதின் என்று வரும், கஸ்ரத்தைன வாஹிதின் அங்கல வாவ் நீக்கப்பட்டு யா வரும், மஹிஸ்தீன் என்று வரும். வாஹிதின் வஹிஸ்தீன கிதாபத். ஓகே, விளங்கினா உங்களுக்கு? உஸ்தாத். இதுன்னு ஒரு பிழை ஒன்று இருக்குது, நீங்க நோட் பண்ணலையா? பூபியா பெண். ரூபியா பெண்பா. அப்ப இது எப்படி வரணும்? வாஹிதத்தன். பிவாஹிதத்தின் தான் வரணும். எனக்கு நோட் பண்ணிக்கொள்ள கிடைக்கல. ஹாதல் கிதாபு பிவாஹிதத்தின் வஹிஸ்ரீன ரூபியத்தன் தான் வரணும். சரியா? இங்க இதைத்தான் பார்க்கணும். ரைட். இப்போ நான் ஹாதிஹில் குரான் பெண்பாலா மாத்தினாலும் அதெல்லாம் பார்க்கறது இங்க மஹதூதை தான் பார்க்கறது. சரியா? அப்ப மஹதூத் இங்க ரூபியான்றது பெண்பால் தானே. எனவே இங்க பெண்பால் தான் நாங்கள் எழுதிக்கணும். இதை நாங்க தூலாரண்டு போட்டா டொலர், அப்ப சரி நாங்க தூலாரன்னு மாத்துவோம். அப்ப பிவாஹிதின் வஹிஸ்ரீன தூலாரன் என்று மாத்தினா சரி, அல்லது தீனாரன். சரியா? தூலாரன் அல்லது தீனாரன் ஆண்பால போட்டா சரி. விளங்கினா? இப்ப கவனமா இருக்கணும் எழுதக்கொள்ள. ரைட். அப்ப 21 பார்த்ததுல இப்ப விளங்கினா அவளுக்கு 21 விளங்கினா அவளுக்கு 31 41 அது வாஹிதுன் வ சலாசூன், வாஹிதுன் வ அர்பஊன், வாஹிதுன் வ ஹம்சூன், வாஹிதுன் வ சித்தூன், வாஹிதுன் வ சபூன், வாஹிதுன் வ சமானூன், வாஹிதுன் வ திஸ்ஊன். எழுதலுமா இருக்கணும், அதை சொல்லலுமா இருக்கணும். அதே போல வாஹிதத்துன் வ ஹம்சூன், வாஹிதத்துன் வ சலாசூன், வாஹிதத்துன் வ அர்பஊன், வாஹிதத்துன் வ خمسون، واحدة وستون، واحدة وسبعون، واحدة وثمانون، واحدة وتسعون. ஆண்பால பெண்பால எப்படி வந்தாலும் எழுதலுமா இருக்கும். சரியா? விளங்கினா? ஓகே, சரியா. அப்ப அடுத்தது இஸ்னானி வ கிதாபன் 22 உதாரணமாக. ரைட். இது நஸ்புடைய ரஃபுடைய ஜர்ருடைய நிலைமையில் எப்படி வாரண்டத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல பார்ப்போம். சரியா? ஓகே.